Hi guys, welcome to SM channel. So இன்னைக்கு நம்ம ஈஸியா எப்படி லோகோ டிசைன் பண்றதுங்கறத பார்க்கலாம். So இந்த பேசிக் 3 லோகோ தான் நாம இப்ப டிசைன் பண்ண போறோம். So வாங்க வீடியோக்குள்ள போய்லாம். ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணதும் ஃபைல் போங்க. ஃபைல் போயிட்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் போயிட்டு ஃபார்மேட் அப்படின்ட்டு இருக்கும். அதில் எம்எம்னு இருக்கிறத பிடின்னு மாற்றுங்க, அதாவது பிக்சல். அதுமாதிரி யூனிட்டையும் பிக்சலாக மாற்றிக்கோங்க. வித் அண்ட் ஹைட்டை வந்து நான் ஸ்கொயர் ஷேப்பில் வச்சுக்கிறதுனால ரெண்டுத்தையும் ஒரே மெஷர்மெண்ட் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒர்க் ஷீட் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு வந்துருச்சு. இப்போ நான் பென் டூல் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுறேன். கண்ட்ரோல் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா லைன் ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்து நான் அதை கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன் பென் டூலை. நெக்ஸ்ட் இதை வந்து டூப்ளிகேட் எடுக்கணும். அது கண்ட்ரோல் ப்ளஸ் டி கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். ஸோ ட்ராக் பண்ணிவிட்டு வந்து ஆப்போசிட் சைடு வச்சுருங்க. ஸோ ரெண்டுத்தையும் குரூப் பண்ணிவிட்டு மேலே எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு ஜென்ரேட் ஃப்ரம் பேத் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் இன்டர்போலியேட் பிட்வீன் பேத் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி சீரியஸாக லைன் வரும். எத்தனை லைன், 15 வேணுமா 16 வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதில் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ஒரு டூப்ளிகேட் எடுத்து அதை அப்படியே ஒரு ஆப்போசிட் சைடு க்ராஸ் பண்ணணுமா இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். ஸோ இதில் நம்ம ஈஸியாக லோகோ டிசைன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் லோகோ வெறும் பிளைன் எம். ஸோ அதுக்கான பேசிக் ஒரு லைன் ஸ்ட்ரக்சரை தான் நான் இப்போ ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ எப்படி ட்ராயிங்கில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பென்சிலை ஸ்கெச் பண்ணிவிட்டு அப்புறம் பர்மனெண்ட்டாக ஒரு பென்னோ இல்லை மார்க்கரோ வச்சு எது தேவையாக இருக்குதோ அந்த இடத்த மட்டும் நம்ம அவுட்லைன் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பண்ணுறதும். இந்த கிராஃபில் நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பேசிக் லைனை நம்ம வரைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த லைனை வரைஞ்சிட்டு நமக்கு எது ஸ்பெசிஃபையாக வேணுமோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம இந்த லோகோ கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை பார்க்க உங்களுக்கே புரியும். இதுதான் நம்ம பேசிக் பிளான், இந்த சிங்கிள் லெட்டர் எம் லோகோ பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம இதை வந்து ஷேப் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இந்த ஹோல் திங்கையும் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஷேப் டூலை செலக்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் நமக்கு வரும். அதில் ப்ளூ கலர் நமக்கு வரும். அதை கிளிக் பண்ணோம்னா அந்த பாக்ஸ் மட்டும் கிளிக் ஆகும். நம்ம லோகோ ஃபைனலாக இந்த ஸ்ட்ரக்சரில் தான் வரும். எந்த பாக்ஸ் வேணுமோ அதை மட்டும் நம்ம கிளியராக செலக்ட் பண்ணிக்கணும். ஃபைனலாக தேவையான பாக்ஸஸை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ செலக்ட் டூலில் நம்ம கிளிக் பண்ணோம்னா ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிரும். திருப்பி இதை குரூப் பண்ணிவிட்டு நம்ம அலைன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லோகோ நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த கிரிட் நான் திருப்பியும் ஃபஸ்ட்டு பண்ணதே தான், அதை வந்து காப்பி பண்ணி இங்கே வச்சுருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லோகோ அப்படிங்கிறது எஸ்எம் அப்படின்ட்டு நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து ஒரு பெண்டன்ட் மாதிரி ஒரு ஷேப் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா 2 லெட்டர் வச்சு நம்ம இதை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் ஒரு பெண்டன்ட் டிசைன், அதை ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு பெண்டன்ட் டிசைனில் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ பார்க்க உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
ஃபர்ஸ்ட் லோகோ பண்ணமோ அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே மைனஸ் அப்படிங்கிற டூல் இருக்கும், அது பிங்க் கலரில் செலக்ட் ஆகும். இப்போ மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனல் அவுட்கம் இது வந்துருச்சு. சம்டைம்ஸ் இப்படி ஆகும், நீங்கள் திருப்பியும் அந்த ஃபில்லரில் போய் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கலர் வந்துடும். அதை திருப்பி நான் இப்போ குரூப் பண்ணிக்கிறேன். குரூப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு சைடாக நம்ம எடுத்து வச்சுருவோம். தேர்ட் லோகோ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி டப் பண்ணி வச்சுருந்தேன், அதை எடுத்து ஒர்க் ஷீட்டில் இப்போ ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ தேர்டாக வந்து OX அப்படிங்கிற லோகோ மேக் பண்ணுறோம். அது OXன்ட்டு இல்லை XO அப்படின்னு வச்சுக்கலாம். பிகாஸ் இந்த SM அப்படின்னு செகண்ட் ஒரு லோகோ பண்ணோம்ல, அதில் நம்ம பார்க்கலே SM அது செப்பரேட்டாக தெரிஞ்சிச்சு. இது வந்து ஒரு இன்டர்செக்ட் மாதிரி இருக்கும், ரெண்டுமே கம்பைன் ஆகிருக்கும் OX அப்படிங்கிறது. இப்போ இந்த தேர்ட் லோகோவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோகோ, அதாவது இந்த லோகோ வந்து பிளாக் கலரில் இருக்குது இல்லையா, அதை வந்து ஒயிட் கலரில் நான் மாற்ற போகிறேன். அதுக்கு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஜஸ்ட்டு எல்லாமே பிளாக் கலரில் லோகோவும் ஒயிட் கலர் பேக்ரவுண்டும் இருக்கிறனால சரி ஒரு லோகோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்ட்டு பண்ணியிருக்கேன். இப்போ அந்த 3 லோகோவையும் நம்ம எல்லாத்தையும் அலைன் பண்ணி வச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபைனலாக நம்ம 3 லோகோவையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நான் மேலே தான் எடுத்து வச்சுருந்தேன், அதை இப்போ ட்ராக் பண்ணி நம்ம ஷீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த 3 லோகோ எப்படி ஈஸியாக டிசைன் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். காய்ஸ், பாய்.